சார் இது பார்த்தீங்கன்னா புது வாட்டர் ஹீட்டருங்க. இப்போ தான் மாட்டியிருக்காங்க, ஒரு ஆணி அடித்து மாட்டியிருக்காங்க. தண்ணி ஃபுல்லாகிட்டு இருக்கு, நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாங்க. டிரான்ஸ்பரண்ட் மாடல், விக்ரம் வின்னர் மாடலுங்க. தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் மிஷினை வந்து ஆன் பண்ணணுங்க சார். ஃபஸ்ட் டைம் மட்டுங்க முக்கியமாக ஆன் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் லைட் எரியுங்க. க்ரீன் லைட் எரிஞ்சுது அப்படின்னா மிஷின் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க, சூடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு முறை வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க சார். ஏன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் ஆகுது என்னென்னு தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் தெரிஞ்சுக்கலாங்க சார். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியுது, தண்ணியோட ஃப்ளோ வந்து நம்ம நிறுத்திட்டேங்க சார். ரொம்ப ஃப்ளோ கம்மியாக இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக பார்த்திங்கன்னா 15லேருந்து 25 செகண்டுங்க சார். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில்லானதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணுங்க. கட் ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து மிஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதை நம்ம இப்போ பார்த்துடலாங்க சார். 16 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்டில் தான் போடணும். எம்சிபி அதுக்கு உண்டான லைன் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்க. 2.5 ஸ்கொயர் எம்எம்மில் கேபிள் போடணும். எர்த்து வந்து கண்டிப்பாக வேணும். பாருங்கள் சார், கட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து சுடுதண்ணி அங்கே உள்ளே இருக்கிறது மட்டும்தான் வெளியில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரீனுக்கு போயிடுங்க சார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு வைக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்ரு அந்த ஃப்ளோ வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் லைட் வந்துருச்சுங்க சார். ஸோ மறுபடியும் மிஷின் ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ இது ஒரு முறை மட்டும் புதுசாக வாங்குறவங்க கட் ஆஃப் ஆகிறது ரீஸ்டார்ட் பண்ணுறதுல செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரெட்லேருந்து க்ரீனுக்கு வரல அப்படின்னா மேலே வந்து அந்த ரீசெட் பட்டன் இருக்குங்க, அது ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிருங்க சார்.